கோபி ராதிகாவை வந்து பாக்குறாங்க. ராதிகா உங்களை பார்க்க பிடிக்கலன்னு கோபியை பார்த்து சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி வர்றாங்க. ராதிகாவை பாக்குறாங்க. எப்படி இருக்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு ராதிகா, நீங்க தான் என் குழந்தை சாகுறதுக்கு காரணம்னு சொல்றாங்க. ராதிகாவோட அம்மாவும் நீங்க புடிச்சு தள்ளினதை நான் பார்த்தேன்னு சொல்றாங்க. நீங்க தான் குழந்தை செத்து போனதுக்கு காரணம்னு சொல்றாங்க. ஈஸ்வரி அழுதுகிட்டே வர்றாங்க. கோபி சொல்றாரு, நீங்க தாம்மா காரணம் எல்லாத்துக்கும். அன்னைக்கு கார்ல இததான் சொன்னீங்க, உன் குழந்தை நிக்காது தங்காதுன்னு சொன்னீங்க. அதுபடியே நடந்து போச்சுன்னு கோபி திட்டி அனுப்பிடுறாரு ஈஸ்வரிய. ஈஸ்வரி அழுதுகிட்டே ஆஸ்பத்திரிக்கு வெளியே வந்து உட்கார்ந்துடுறாங்க. பாக்யாவுக்கு வீட்டுல இருக்கிறப்ப ஈஸ்வரி சொன்ன ஞாபகமாவே இருக்கு. அதனால ஈஸ்வரிக்கு கால் பண்றாங்க. அவங்க அழுதுகிட்டே பதில் சொன்னாங்க. அதனால என்னமோ ஏதோன்னு செலியன் கிட்ட போன் பண்ண சொல்லி சொல்றாங்க. செலியன் கோபிக்கு போன் பண்றாரு. எல்லா விவரமும் கேக்குறாரு. அப்பையும் பாக்யாவுக்கு குழப்பம் தீரல. இதுக்கு அழுதுகிட்டே என்கிட்ட பதில் சொல்லணும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க.